Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. வழமையா இடியப்பம் என்றாலே சொதி, சம்பல், கறி என்று தான் சாப்பிடுவோம். ஆனா இன்றைக்கு ரொம்பவும் டேஸ்டியா மட்டனை வச்சு எப்படி ஒரு இடியப்ப கொத்து செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே என்னோட சேனல்ல சிக்கனை வச்சு இடியப்ப பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ரொம்பவும் டேஸ்டியான மட்டன் இடியப்ப கொத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். இப்ப நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான இடியப்ப கொத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடியப்ப கொத்து செய்யறதுக்காக நான் 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப முதல்ல நாங்க இந்த இடியப்ப கொத்துக்கு தேவையான கறியை செய்து கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. எண்ணெய் சூடாயினதும் அதோட 1 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 4 ஏலக்காயும் 1 துண்டு கருவேப்பட்டையும் 4 கிராம்பும் சேர்த்து கொள்ளுங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இந்த அளவுல தான் சேர்க்கணும் இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்து கொள்ளலாம். இதோட நாங்க ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்ப இதோட நாங்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்வோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்க ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி கொள்வோம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிற இறைச்சியையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இந்த இறைச்சியோட தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. இப்ப பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு தக்காளி பழம் நாங்க சேர்த்த மசாலாவெல்லாம் இந்த இறைச்சியோட சேர்ந்து ஒரு காப்பதமா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப இந்த இறைச்சி முழுவதுமா அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் விட்டு திரும்பவும் மூடி விடுங்க. இப்ப பாருங்க, இறைச்சி நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்துல 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கரம் மசாலா எப்படி செய்யறதுன்ற ரெசிபி ஏற்கனவே என்னோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம் சொன்னா நீங்களும் பாருங்க. இப்ப நாங்க இந்த கறியோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் அல்லது ஜோகட் சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்க எந்த கறி செய்யும் போதும் இவ்வாறு கொஞ்சமா தயிர் அல்லது ஜோகட் சேர்த்து பாருங்க. அந்த கறி நல்ல கிரீமியாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப நாங்க இந்த கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் உப்புட அளவை சரி பார்த்து தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட இடியப்ப கொத்துக்கு தேவையான கறி நல்ல கமகமான வாசத்தோட நல்ல அருமையா வந்திருக்குது. இப்ப இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி கொள்ளுங்க. இப்ப இந்த இடியப்ப கொத்துக்கு தேவையான கறியை செய்தெடுத்துட்டோம். அதோட லீட்ஸ், கோவா, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, முட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப நாங்க இடியப்பத்தை அவிச்செடுப்போம். இந்த இடியப்பம் அவிக்கிறதுக்காக நான் 2 கப் அவிச்ச கோதுமாவும் அதோட 2 கப் வெள்ளை அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடியப்ப ரெசிபி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு சொன்னால் ஏற்கனவே நான் என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க. இப்ப பாருங்க, நாங்க அவிச்ச இடியப்பம் தட்டுல ஒன்றும் ஒட்டாம நல்லா அவிஞ்சு அதே நேரத்துல நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. எப்பவுமே நீங்க இடியப்பம் அவிக்கும் போது இவ்வாறு கொஞ்சம் அவிச்ச கோதுமாவும் சேர்த்து அவிச்சு பாருங்க. அந்த இடியப்பம் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்துல நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப இந்த இடியப்பத்தை நாங்க நல்லா ஆற விட்டுட்டு இவ்வாறு சின்ன சின்ன பீசஸா உதுத்தி கொள்ளுங்க.
பாருங்க எங்கட இடியப்பமெல்லாம் நாங்க வடிவா உதுத்தி எடுத்துட்டோம். இப்ப வாங்க இந்த இடியப்ப கொத்த செய்ய தொடங்குவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த பட்டர் உருகினதும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த முட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப நாங்க இந்த முட்டையை இறக்கிட்டு அதே பேன்ல திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்வோம். இப்ப இதோட நாங்க அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்க ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்கிற கோவாயையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இந்த கோவாயோட லீட்ஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த லீட்ஸ் கோவாயெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அளவில் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கிற மட்டன் கறியையும் சேர்த்து கொள்வோம். இப்ப இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து கொள்வோம். இப்ப பாருங்க இந்த மரக்கறியோட கறியெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க ஏற்கனவே உதிர்த்தி வச்சிருக்கிற இடியப்பத்தையும் சேர்த்துக்கொள்வோம். இடியப்பம் சேர்க்கும் போது நீங்க எல்லாத்தையும் ஒருமிக்க சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடியப்பத்தோட திரும்பவும் நான் கொஞ்சம் கறி சேர்க்கிறேன். நீங்களும் விருப்பம்னு சொன்னா இவ்வாறு சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா இந்த இடியப்ப கொத்தை சாப்பிடும் போது இந்த கறியை நீங்க சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப கடைசியா நாங்க ஏற்கனவே ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப கடைசியா இந்த இடியப்பத்தை நீங்க இவ்வாறு ஒருக்கா கொத்தி விடுறதால நாங்க ஏற்கனவே சேர்த்த கறி முட்டை மரக்கறி எல்லாம் அந்த இடியப்பத்தோட சேரும் போது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்ப பாருங்க எங்களோட இடியப்ப கொத்து நல்ல கமகமான வாசத்தோட நல்ல அருமையா வந்திருக்குங்க. இப்ப இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொடுங்க. இப்ப நீங்களே பாருங்க நாங்க செய்த இடியப்ப கொத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாம நல்ல ஒத்தியா நல்ல உதிரியா வந்திருக்குது. அதோட இந்த இடியப்பத்தோட இறைச்சி முட்டை மரக்கறி எல்லாம் சேர்ந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த இடியப்ப கொத்து செய்யும் போது நீங்க மரக்கறியை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இந்த இடியப்ப கொத்துக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு சைட் டிஷ் வேணுமா இருந்தா நாங்க ஏற்கனவே செய்த மட்டன் கிரேவியோட சேர்த்து சுட சுட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். உங்களுக்கும் இந்த மட்டன் இடியப்ப கொத்து பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல ஒரு தடவை இதே அளவுல இதே முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.